வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் மொபைல் ஃபோன் வந்து ஸ்லோ ஆகுதா? ஏதாவது அப் வந்து கிராஷ் ஆகுதா? அல்லது ஃபோனை வந்து யாரிடமாவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்காகத்தான். இன்றைக்கு நாம் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனை வந்து எப்படி வந்து ரீசெட் செய்கிறது என்று வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து முழுசாக பாருங்கள். ஒரு இம்பார்ட்டன்ட் வார்னிங் கூட இருக்குது, அதை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம், ரீசெட் பண்ணால் உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து என்ன செய்யும்னா வந்து டிலீட் ஆகிடும். அதில் என்ன விஷயம் டிலீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோஸ், அதே மாதிரி கண்டெக்ட்ஸ், அதே மாதிரி ஆப்ஸ், மெசேஜஸ் எல்லாமே வந்து போயிடும். அதாவது எப்படி இருக்கும்னா வந்து நீங்கள் வந்து புதுசாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்கும்போது எப்படி இருக்கும், நீங்கள் வந்து ஒரு ஆப்ஸுமே டிலீட் இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு கண்டெக்ட்ஸுமே இருக்காது, அதே மாதிரி ஒரு மெசேஜஸுமே இருக்காது, அதே மாதிரி ஒரு ஃபோட்டோஸும் எடுத்துருக்க மாட்டீங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது, எந்த ஒரு இமெயில் அக்கௌண்ட்டோ எதுவுமே வந்து நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க, அந்த டிவைஸில் வந்து லாகின் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு. ஸோ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வந்து வாங்கும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிட்டீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ எப்போயுமே வந்து நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து பெக்கப் எடுக்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால் ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து உங்களோட டேட்டா வந்து பெக்கப் எடுக்கணும். கூகுள் ஃபோட்டோஸில் வந்து ஃபோட்டோஸை வந்து நீங்கள் பேக்கப் பண்ணலாம். அதே மாதிரி கான்டாக்ட்ஸை வந்து என்னோட ஃபோனில் இருக்க கண்டெக்ட்ஸை வந்து கூகுள் அக்கௌண்ட்ஸில் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணி வைக்கிறதுக்கு மூலம் வந்து என்ன செய்யலாம்னா வந்து உங்களோட கண்டெக்டையும் வந்து பேக்கப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, உங்களுக்கு வந்து பேக்கப் பண்ணுறது எப்படி என்று தெரியாட்டி அதுக்கு வந்து நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாம் வந்து எப்படி வந்து ரீசெட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி வந்து எங்கள்கிட்ட ஃபோனை வந்து ரீசெட் பண்ணுறேன்னு சொல்லி. ஸோ அதுக்கு முன்னால் வந்து ஒரு முக்கியமான விஷயம், உங்களோட ஃபோனை வந்து ரீசெட் பண்ணதுக்கு முன்னால் வந்து சார்ஜில் போட்டுக்கொள்ளுங்க. ஏண்டா வந்து பேட்டரி குறைஞ்சிருந்தால் வந்து நீங்கள் வந்து ரீசெட் பண்ண முடியாமல் போகலாம். ஏண்டா வந்து பேட்டரி உங்களோட ஃபோனில் வந்து பேட்டரி பெர்சன்டேஜ் வந்து குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரீசெட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண பிறகு வந்து சில நேரம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும் ரீசெட் ஆகிறதுக்கு. அதுக்கிடையில் வந்து உங்களோட ஃபோன் வந்து பேட்டரி சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சுன்னா வந்து இடையில வந்து கரெக்ட் ஆகி இன்டரப்ட் ஆகி வந்து நின்றும் உங்களோட ஃபோன் வந்து ரீசெட் ஆகாது. ஸோ எப்போயுமே வந்து ரீசெட் பண்ணதுக்கு முன்னால் வந்து உங்களோட ஃபோனை வந்து சார்ஜில் போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ வந்து அடுத்து வந்து நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது விஷயம் வந்து உங்களோட ஃபோனுக்குள்ளே ஃபோனை ஆன் பண்ணி உங்களோட ஃபோனில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், செட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இல்லை காட்டுது செட்டிங்ஸ். அந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ நீங்கள் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு உங்களோட ஃபோன் நீங்கள் வந்து செட்டிங்ஸ்க்குள்ளே வந்து வந்துடுவீங்க. அப்படியே நீங்கள் என்ன செய்யணும், கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஒன்று வந்து சில மொபைலில் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் இருக்கும், அல்லது வந்து சிஸ்டம்னு தெரியும். அதை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா வந்து டெப் பண்ணி அதில் வந்து அபோட் ஃபோன் இருக்கும், அதுக்குள்ளே வந்து சில நேரம் ரீசெட் இருக்கும். ஸோ அப்படி வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண வேண்டி வரும். ஸோ நான் வந்து எந்த மொபைலில் வந்து நான் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தேன்னா தெரியுதுல பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் அப்டேட்னு சொல்லி பார்த்தீங்களா வந்து எண்டில் வந்து சிஸ்டம்னு இருக்குது. சில ஃபோனில் வந்து ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ எண்டில் வந்து சிஸ்டம்னு இருக்குது. நான் வந்து அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இப்போ நான் இதுக்கு வந்த பிறகு பாருங்கள், உள்ளே வந்து ரீசெட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தெரியும். அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். இதில் நான் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இப்படி நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பெக்கப் அண்ட் ரீசெட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டு. ஸோ அதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இப்போ நான் அதுக்கு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரீசெட் சில ஃபோனில் வந்து 3 ஆப்ஷன் காட்டும். அதில் வந்து 1 ஃபேக்டரி டேட்டா ரீசெட் வந்து நீங்கள் வந்து ரீசெட் பண்ணதுக்கு செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என் இதுக்கு போன பிறகு ரீசெட் போகணும்னு சொல்லி காட்டுது. ஸோ அதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணி கொள்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரீசெட் ஆப்ஷனுக்கு வந்து வந்துட்டேன். ஓகே, இதுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து காட்டும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ரீசெட் நெட்வொர்க் அண்ட் ப்ளூடூத் செட்டிங்ஸ்னு சொல்லி இதுதான் வந்து முதலாவதாக காட்டும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெட் வைஃபை, ப்ளூடூத் அண்ட் மொபைல் நெட்வொர்க் செட்டிங்ஸ்னு காட்டுது. இதை நீங்கள் கிளிக் பண்ணால், முதலாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் வாங்கும்போது எப்படி வந்து உங்களோட புதுசாக வந்து நீங்கள் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கும்போது டிஃபால்ட்டாக வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்து எப்படி இருந்ததோ நீங்கள் இதை கொடுத்து ரீசெட் பண்ணிங்கன்னா அப்படி தான் ஆகும். இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, சில நேரம் வந்து உங்களோட நெட்வொர்க் செட்டிங்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு. ஸோ அதால் வந்து சில நேரம் வந்து ப்ராப்பராக வந்து உங்களோட நெட்வொர்க் கனெக்ஷன் ஒழுங்காக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் பிள்ளையாக ஒரு செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணியிருந்தா அப்படியான விஷயங்களுக்கு என்ன செய்வீங்கன்னா வந்து நீங்கள் வந்து இந்த ரீசெட் நெட்வொர்க் அண்ட் ப்ளூடூத் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணுவீங்க. ஸோ அப்படியான விஷயம் உங்களை வந்து உங்களோட ஃபோனில் வந்து நெட்வொர்க் பிரச்சனை இருக்குது, அதாவது நெட்வொர்க் ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இதை வந்து செஞ்சு கொள்ளலாம். அடுத்த ஆப்ஷன், ரெண்டாவது ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ரீசெட் ஓல் செட்டிங்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், இதில் வந்து ரீசெட் ஓல் செட்டிங்ஸ் இன்க்ளூடிங் நெட்வொர்க் செட்டிங்ஸ். நீங்கள் வந்து தனியாக நெட்வொர்க் செட்டிங் மட்டும் செய்யணும்னா முதலாவது ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம், ரீசெட் நெட்வொர்க் அண்ட் ப்ளூடூத் செட்டிங்ஸ்.
அடுத்தது வந்து இருக்கிற ரீசெட் ஓல்ட் செட்டிங்ஸை கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸும் வந்து இன்க்ளூடாக வந்துடும். ஸோ அப்போ என்ன செய்யணும்னா வந்து நீங்கள் இந்த ரீசெட் ஓல்ட் செட்டிங்ஸை கொடுக்கும்போது வந்து உங்களோட ஃபோன் இப்போ நீங்கள் புதுசாக ஒரு மொபைல் வாங்கும்போது எப்படி இருக்கும், அதுக்கு வந்து உங்களோட இப்போ இருக்கிற உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ் அதை ஒன்றும் டெலிட் ஆகாது, உங்களோட செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதாவது உங்களோட ஃபோனில் வந்து சில செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு, சில நேரம் வந்து டெவலப்பர் ஆப்ஷன் எல்லாம் வந்து ஒன் பண்ணி சில விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பீங்க அதுக்குள்ளே, இல்லாட்டி உங்களோட நெட்வொர்க் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டி உங்களோட வேறு மொபைல் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு. ஸோ அந்த செட்டிங்ஸ் மட்டும் வந்து என்ன செய்யணும்னா வந்து ரீசெட் ஆகும். இதுதான் வந்து 2வது ஆப்ஷன். அடுத்தது வந்து இருக்கிற 3வது ஆப்ஷன் தான் வந்து இவர் தான் மெயினான ஆள். ஸோ இதான் வந்து ரேஸ் ஓல் டேட்டா. பார்த்தீங்கன்னா அதில் ரீசெட் டு ஃபேக்டரி செட்டிங்ஸ் சொல்லி காட்டுது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணால் என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களோட ஃபோனில் இருக்க சகல ஃபோட்டோஸும் வந்து டெலிட் ஆயிரும். அதே மாதிரி கென்டெக்ஸ் உங்களோட ஃபோனில் வந்து என்னென்ன கென்டெக்ஸ் வச்சுருக்கீங்களோ அது டெலிட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஃபோன் வாங்கின பிறகு என்னென்ன அப்ஸ் வந்து உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அது எல்லாம் டெலிட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ வேறு இதுகளில் வந்து யாராச்சும் மெசேஜ் பண்ணியிருந்தாலும் சரி எல்லாமே டெலிட் ஆயிரும். அதாவது நார்மல் மெசேஜ்லேருந்து எல்லா மெசேஜும் வந்து டெலிட் ஆயிரும். ஸோ இதான் வந்து ரேஸ் ஓல் டேட்டா. இதுக்கு நாங்கள் என்னத்துக்காக செய்வோம்னா வந்து எங்களோட ஃபோனில் வந்து ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது, ஏதாச்சும் பிரச்சனை, ப்ராப்பராக வந்து எங்களோட ஃபோன் வந்து ஒர்க் ஆகுதில்லை, இல்லாட்டி எங்களோட ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டு, மற்றது வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் ஃபோனை வந்து ரீசெட் பண்ணி வேறு ஒரு நபருக்கு வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து நான் விற்க போகிறேன் அப்படியான சந்தர்ப்பங்களில் தான் என்ன செய்யணும்னா வந்து நாங்கள் வந்து இந்த ஃபேக்டரி ரீசெட் வந்து செய்வோம். அப்படி செய்யும்போது என்ன செய்யணும்னா வந்து நீங்கள் எப்படி வந்து புதுசாக ஒரு ஃபோன் வாங்கும்போது உங்களோட ஃபோன் எப்படி இருக்கும், நீங்கள் வந்து எந்த ஒரு அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணி ஜிமெயிலோ அல்லது வேறு ஒரு அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதே மாதிரி எந்த ஒரு அப்ஸுமே வந்து டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. மற்றது ஒரு ஃபோட்டோஸ் கூட எடுத்திருக்க மாட்டீங்க. எப்படி இருக்கும், நீங்கள் புதுசாக ஒரு கடையில் வந்து ஃபோன் வாங்கினோன்னே எப்படி இருக்கும், அப்படி ஆயிரும் ஃபோன். ஸோ நீங்கள் வந்து இந்த ரேஸ் ஓல் டேட்டா கொடுத்தீங்கன்னா இருக்கிற எல்லா செட்டிங்ஸும் வந்து டெலிட் ஆயிரும். இப்போ மற்ற ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதால் வந்து நான் வந்து இப்போ இந்த செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனோன்னா வந்து என்ன செய்யணும்னா வந்து பாஸ்வேர்ட் அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் இதெல்லாம் வந்து கேட்கும். ஸோ அப்படி கேட்கும்போது என்ன செய்யணும்னா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து எனக்கு கட் ஆயிரும். அதால் வந்து நான் ஒருக்கா உள்ளே போயிட்டு ஒருக்கா உங்களுக்கு வெளியே வந்து காட்டுறேன்னு எப்படி இருக்கும்னு சொல்லி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ஃபேக்டரி ரீசெட் பண்ண போகிறீங்கன்னா ரேஸ் ஓல் டேட்டா கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து தெரியாது. இப்போ நான் வந்து பெக் வந்து கொள்கிறேன். இப்போ என்ன செய்யணும்னா வந்து உங்களுக்கு உள்ளே போன பிறகு என்ன கேட்கும்னா வந்து உங்களோட சிஸ்டம், இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி உங்களோட ஃபோனை வந்து அன்லாக் பண்ணுறீங்கன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். அல்லாட்டி பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களோட ஃபோனை வந்து அன்லாக் பண்ணுவீங்க தானே. ஸோ அந்த பாஸ்வேர்ட் கேட்கும், இல்லாட்டி பெட் அன்லாக் கொடுத்துருப்பீங்க. ஸோ அது கேட்கும். அதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சரி உங்களோட ஃபோன் வந்து ரீசெட் ஆகிடும். நீங்கள் நெட்வொர்க் செட்டிங் கொடுத்தா முதலாவது ஆப்ஷன் அதாவது ரீசெட் நெட்வொர்க் அண்ட் ப்ளூடூத் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களோட நெட்வொர்க் செட்டிங்ஸ் வந்து ரீசெட் ஆகிடும். அப்படி இல்லாட்டி வந்து 2வது ஆப்ஷன் வந்து ரீசெட் ஓல் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் வந்து இருக்கிற எல்லா நீங்கள் சேஞ்ச் பண்ண எல்லா செட்டிங்ஸ் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். ஆனால் வந்து எந்த ஒரு ஆப்ஸுமே வந்து டெலிட் ஆகாது. ஆனால் வந்து எந்த ஒரு ஃபோட்டோ ஆப்ஸோ எந்த ஒரு மெசேஜோ வந்து டெலிட் ஆகாது. ரீசெட் ஓல் செட்டிங்ஸ் கொடுத்தா எப்போ வந்து உங்களோட ஃபோன் வந்து புதுசாக வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் அழிஞ்சு எப்போ வரும்னா வந்து நீங்கள் வந்து இந்த ரேஸ் ஓல் டேட்டா இந்த ஆப்ஷனை வந்து நீ கிளிக் பண்ண போது மட்டும்தான் வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த ரேஸ் ஓல் டேட்டா அதாவது ரீசெட் டு ஃபேக்டரி செட்டிங்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட ஃபோனை வந்து ரீசெட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சில நேரம் வந்து ஓகே இப்போ வந்து நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று பார்ப்போம். அதாவது சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்ப்போம். ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னால் எப்போயுமே வந்து முதலாவது விஷயம் வந்து பெக்கப் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இது வந்து மிக மிக வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். ஏண்டா வந்து நீங்கள் வந்து ரீசெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களோட ஃபோனில் இருக்க எல்லா டேட்டாவும் அழிஞ்சிடும். பிறகு வந்து நீங்கள் ஒன்றுமே எடுத்துக்கலாம் போயிடும். ஸோ எப்போயுமே வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து உங்களோட இமெயில் பாஸ்வேர்டை வந்து சரியாக நீங்கள் எடுத்துட்டுருங்க, ஞாபகப்படுத்தி எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி ஃபோட்டோஸை பெக்கப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களோட கண்டெக்ட்ஸ் எல்லா விஷயத்தையும் வந்து எப்போயுமே வந்து இது ஒரு வார்னிங்காக வந்து நினச்சிக்கொள்ளுங்கள். எப்போயும் வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னால் கட்டாயம் வந்து உங்களோட டேட்டாவெல்லாம் வந்து பெக்கப் பண்ணி இன்னொரு டிவைஸ்லேயோ அல்லது கூகுள்லேயோ வந்து ரீசெட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, இது முதலாவது டிப்ஸ். 2வது என்று பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து உங்களோட பேட்டரி பெர்சன்டேஜ் வந்து 80% மேலே இருக்குதான்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இது வந்து அடுத்த முக்கியமான விஷயம். அப்படி சார்ஜ் இல்லாட்டி வந்து சார்ஜில் போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, சார்ஜில் போடுறத விட எப்போயுமே வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுட்டு ரீசெட் பண்ணது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, அடுத்த 3வது என்று பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆன பிறகு கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து சைன்இன் பண்ண உங்களோட கண்டெக்ட்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும். அதாவது நீங்கள் பெக்கப் கொடுத்தா மாத்திரம். ஓகே, அடுத்த விஷயம் வந்து நீங்கள் வந்து சாம்சங் ஃபோனில் வந்து ஸ்மார்ட் சுவிட்ச் அப்போ வந்து யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து பெக்கப் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த இன்னொரு விஷயம் வந்து ரீசெட் பண்ணால் வந்து நீங்கள் உங்களோட ஃபோன் வந்து ரீசெட் ஆகிறதுக்கு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம் சில நேரம். ஸோ ஃபோனை வந்து நீங்கள் ரீசெட் பண்ண தொடங்கிட்டீங்க, ரீசெட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களோட கடைசியாக வந்து உங்களோட
பாஸ்வேர்ட்டை கொடுத்து ரீசெட் கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களோட ஃபோன் வந்து ரீசெட் ஆக மட்டும் வெயிட் பண்ணுங்கள். இடையில வந்து இன்டரப்ட் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் இடையில வந்து இன்டரப்ட் பண்ணி உங்களோட பவர் பட்டனை திருப்பி என்ன இவ்வளோ நேரம் வந்து என் ஃபோன் வந்து ஒன் ஆகலைன்னு சொல்லி பவர் பட்டனை ஆன் பண்ணுறதோ இல்லாட்டி வந்து அப்படி செஞ்சு கொண்டு வந்து என்ன செய்யணும்னா வந்து உங்களோட ஃபோன் வந்து இதாக ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகலாம். ஸோ ஃபோனை வந்து இன்டரப்ட் பண்ணாதீங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து எங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனை வந்து நாங்கள் வந்து ரீசெட் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மிகவும் ஈஸி தானே, உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். முதல் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும், இப்போ வந்து ஒரு ஈஸியான விஷயமாக வந்து இது மாறியிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வந்து இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லா வீடியோஸும் வந்து உடனுக்குடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். இதே மாதிரி கொமெண்டில் வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் வந்து கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.